10th maths algebra exercise 3.2 அதுல செகண்ட் ஒன்ல செகண்ட் சம் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் ஜிசிடி. இப்ப இதுல வந்து இதே எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 g of x equal to x cube minus 11 x square plus x minus 11. இதுல நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ல டிவைட் பண்ண போறோம் ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு எக்ஸ் பவர் 1 இருக்கு இங்க இல்ல. ஸோ நம்ம 0 போட்டுக்கலாம். 0 எக்ஸ் கியூப் பிளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 0 எக்ஸ் மைனஸ் 1. எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம உள்ள போட்டிருக்கோம். ஜி ஆஃப் எக்ஸ் அதை டிவைட் பண்ண போறோம். ஜி ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் பவர் 3 மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இதை டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 3 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? டிவைட் பண்ணும்போது பவர் வந்து மைனஸ் ஆகும். ஸோ எக்ஸ் பவர் 3 இங்க 4 கேன்சல் ஆயிடும். ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் ஆல நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். எக்ஸ் கியூப் இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு பவரை இப்போ ஆட் பண்ணணும். இங்க 3 இருக்கு இங்க 1 இருக்கு. ஸோ எக்ஸ் 4 பவர் 4 மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்டு எக்ஸ் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸ் பவர் 1 எக்ஸ் கியூப் பிளஸ் இங்க எக்ஸ் இருக்கு இங்க எக்ஸ் இருக்கு எக்ஸ் அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11 இன்டு எக்ஸ் 11x. சப்ராக்ட் பண்ணலாம். இது கேன்சல் ஆயிரும். 11x cube மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11x. இந்த மைனஸ் 1 இருக்குல்ல மைனஸ் 1. 11x cube minus x square plus 11x minus 1. திருப்பி இதை நம்ம டிவைட் பண்ணலாம். இன்னும் இங்க 11x cube இருக்கு இங்க x cube இருக்கு. ஸோ 11x cube by x cube என்ன கிடைக்கும்? x cube கேன்சல் ஆயிரும் 11 கிடைக்கும். ஸோ நம்ம 11 ஆல திருப்பி இதை மல்டிப்ளை பண்ண போறோம். x cube into 11x cube minus 11x squared plus 11 minus into plus minus 121x squared plus x plus 11 plus 11x minus 11 plus 11 minus 121 மைனஸ் பண்றோம் சப்ட்ராக்ட் பண்றோம். இது கேன்சல் ஆயிடும். பிளஸ் 121x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிளஸ் 120x ஸ்கொயர். இதுவும் கேன்சல் ஆயிடும். 0 பிளஸ் 120 plus 121 minus 1 plus 120. So, remainder என்ன கிடைச்சிருக்குது நம்மளுக்கு? 120x square plus 120. இது எப்படி எழுதலாம் நம்ம? 120 வெளியில் எடுத்துடலாமா? 120 வெளியில் எடுத்துட்டோம்னா x square plus 1. So, 120ன்றது கான்ஸ்டன்ட். அதை நம்ம விட்டுடலாம். Now, dividing
g of x by the new remainder. The new remainder 120ன்றது constant. அதை விட்டுறலாம். திருப்பி g of x எங்க இருக்கு? x cube minus 11x square plus x minus 11. இது வந்து x square plus 1ஆல நம்ம டிவைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் x கியூப் எடுத்துக்கலாமா? x கியூப x ஸ்கொயரால டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் x ஸ்கொயர் கியூப் கேன்சல் ஆயிரும். ஸோ x கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ x squared into x cube 1 into x, இது 0, x square இல்ல, x தான் இருக்கு, plus 1x. சப்ராக்ட் பண்ண போறோம். இது 0 ஆயிடுச்சு. minus 11x square minus 11. திரும்ப இங்கே x ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் x ஸ்கொயர் இருக்கு. ஸோ நம்ம 11x ஸ்கொயரை x ஸ்கொயரால டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 11. minus 11 minus 11x square. So minus 11. Minus x squared into minus 11 minus 11x square. Plus 1 into minus 1 minus 11. Plus 1 into minus 11 minus 11. Subtract பண்ண போறோம். 0. So 0 வந்துச்சு. அப்ப இதுதான் GCD. இந்த நம்பர்ஸ்க்கு இந்த பாலினாமியலோட GCD என்னது? x ஸ்கொயர் plus 1. GCD equal to x square plus 1.